வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நோயின் வீரியம் தாங்காது யாழ்ராணி ரயில் முன் பாய்ந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. கடலட்டைகளை கடத்திய 26 பேர் கைது. யோஷித்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்த முன்னாள் காதலி தொடர்பில் தகவல். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை. மஹிந்த தரப்பினரால் கொள்ளையடிக்கப்பட்ட தமிழர்களின் தங்க நகைகளை தருமாறு ஸ்ரீதரன் ஆவேசம். கதிர்காமம் நோக்கிய காட்டுவழி பாதை திறப்பு. நவாலி பேரவலத்தின் 31வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுப்பு. யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயின் வீரியம் தாங்க முடியாத இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். கொழும்புத்துறையைச் சேர்ந்த தங்கவடிவேலு பிரபாகரன் என்ற 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் ரயிலில் பாய்ந்து தனது உயிரை மாய்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் ரயிலில் பாய்ந்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நோயின் வீரியம் தாங்க முடியாது கச்சேரிக்கு முன்பாக உள்ள ரயில் கடவைக்கு சென்று அனுராதபுரத்தில் இருந்து பயணித்த யாழ்ராணி ரயில் முன் பாய்ந்து தனது உயிரை மாய்த்துள்ளார். இவரது சடலம் ரயிலில் எடுத்துச் செல்லப்பட்டு யாழ் புகையிரத நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக கடத்தப்பட்ட 60,448க்கும் அதிகமான கடல் அட்டைகளுடன் 26 சந்தேக நபர்கள் மற்றும் 12 டிங்கி படகுகள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. வடமத்திய கடற்படை கட்டளைக்கு சொந்தமான இலங்கை கடற்படை கப்பல் கஜபா நிறுவனத்தினால் மன்னார் சவுத்பார் கடல் மற்றும் கடற்கரை பகுதியை உள்ளடக்கியதாக நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான சில டிங்கி படகுகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது சட்டவிரோத முறையில் கடல் வழியாக கரைக்கு கடத்தப்பட்டு கொண்டிருந்த குறித்த கடல் அட்டை தொகுதி கடற்படையினரால் கண்டறியப்பட்டு சட்டத்தின் கீழ் பொறுப்பேற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 26 சந்தேக நபர்களும் 21 முதல் 64 வயதிற்கு இடைப்பட்ட மன்னார் மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கடல் அட்டை தொகுதி மற்றும் 12 டிங்கி படகுகள் ஆகியன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் உதவி மீனவ பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்சவிற்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த யசாரா அபேநாயக்க வழக்கு காரணமாக உள்ள தெஹிவளை மிகுந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு தான் சென்றிருந்ததாகவும் தானும் யோஷித்த ராஜபக்சவும் திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டில் குடியேற திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிவித்துள்ளார். குறித்த வீடு யோஷித்த ராஜபக்சவினாலேயே நிர்மாணிக்கப்பட்டது என்பது தனக்கு தெரியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீடு நிர்மாணிக்கப்பட்ட காலத்தில் யோஷித்த கடற்படையில் பணியாற்றியதுடன் CSN அலைவரிசையின் பணிகளுக்கும் உதவி வந்ததாக யோஷித்த ராஜபக்சவின் காதலியான யசாரா அபேநாயக்க தெரிவித்துள்ளார். பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் எழுப்பிய குறுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அந்த வீடு பல அறைகளை கொண்ட மிகப்பெரிய மாளிகை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வழக்கின் மற்றும் ஒரு சாட்சியான காணி உரிமையாளர் ரத்மலானை கெகட்டிய வீதியில் அமைந்துள்ள தனது 31 பேஜ் காணியை விற்பனை செய்வதற்காக தனது நண்பரான வசந்தகுமார ஜெயசூரியவிடம் ஒப்படைத்ததாக தெரிவித்துள்ளார். அத்துடன் 34.5 மில்லியன் ரூபாவிற்கு ராஜகிரியவில் உள்ள வங்கியில் காணி விற்பனைக்கான உறுதிப்பத்திரம் கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது வங்கிக் கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்ட பின்னரே உறுதிப்பத்திரத்தில் தான் கையெழுத்திட்டதாகவும் அப்பணத்தை யார் வைப்பிலிட்டார்கள் என்பது தனக்கு தெரியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே குறித்த உறுதிப்பத்திரத்தில் காணியை கொள்வனவு செய்பவராக டெய்சி புரஸ்ட் என்ற பெண்ணின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. இக்காணியை விற்பனை செய்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டில் உள்ள பொருட்களை விற்பனை செய்வதற்காக நடத்தப்பட்ட கேரேஜ் சேல் ஒன்றின் போது யோஷித்த தனது காதலியுடன் அந்த வீட்டிற்கு வந்திருந்ததாகவும் காணி உரிமையாளரான லூஷன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து 3வது சாட்சியமாக முன்னிலையான வசந்தகுமார ஜெயசூரிய யசாரா அபேநாயக்க தனது உறவினரது மகள் எனவும் அவரும் யோஷித்தவும் மோதிரம் மாற்றிக்கொண்டு நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார். லூஷன்
ரத்நாயக்கவின் காணியை வாங்குவது தொடர்பாக யோசித்த தன்னிடம் கலந்துரையாடி அதை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்ததாகவும் அதற்கமையவே ராஜகிரிய வங்கியில் உறுதிப்பத்திரங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காணி மோசடியில் சிக்கியுள்ள யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பல மாவட்டங்களில் இன்றைய தினம் வெப்பமான வானிலை அதி உச்சமாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவான வெப்ப குறியீடு இன்று பகல் வேளையில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை, ஊவா மாகாணத்தில் மொனராகலை, தென் மாகாணத்தில் அம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த வெப்பமான வானிலை அதிகமாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சூரிய ஒளியில் நீண்ட நேரம் நேரடியாக வேலை செய்வதனாலும் வெளியில் நடமாடுவதனாலும் அதிக சோர்வு மற்றும் தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது தமிழர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் சொத்துக்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கம் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற பண தூய்மைப்படுத்தல் மற்றும் நிதிசார் சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழீழ வைப்பகத்தில் தமிழ் மக்கள் அடகு வைத்திருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் இறுதி யுத்தத்தின் போது ராஜபக்ச அரசே கொள்கலன்களில் ஏற்றிச் சென்றதாக முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளார். தான் அந்த நகைகளை அரசாங்கத்திடம் ஒப்படைத்ததாகவும் அவற்றுக்கு என்ன நடந்தது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகள் மற்றும் சொத்துக்கள் தூயதாக்கல் நடவடிக்கைகளுக்காக உகண்டா உள்ளிட்ட பல நாடுகளில் ராஜபக்ச குடும்பத்தினரால் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனது தொகுதியைச் சேர்ந்த 816 பேர் தமது நகைகளை மீட்டுத் தருமாறு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். ஆட்சிக்கு வந்தால் நகைகளை மக்களிடம் வழங்குவோம் என தேர்தல் வாக்குறுதி வழங்கிய அரசாங்கம் இப்போது அந்த நகைகளை அரசாங்க நிதிக்கு மாற்றப் போவதாக கூறுவது பாரிய ஏமாற்று வேலை எனவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுரேஷ் சாலை முதல் கோட்டாபாய ராஜபக்ச வரை பல்வேறு விசாரணைகளை முன்னெடுக்கும் அரசாங்கம் இந்த நகை கொள்ளை குறித்து ஏன் விசாரணை நடத்துவதில்லை? இது தமிழர்களின் சொத்து என்பதனால் அலட்சியமாக இருக்கின்றீர்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகைகளை மீள வழங்க அல்லது அவற்றின் பெறுமதியை கையளிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாவட்ட அரசு அதிபர்களூடாக நகைகளை இழந்தவர்களின் பட்டியலை திரட்டி ராஜபக்ச அரசு எவ்வளவு சொத்துக்களை கொள்ளையடித்தது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமக்கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் நலன் கருதி உகந்தைமலை குமண தேசிய பூங்காவினுடனான காட்டுப்பாதை இன்று காலை 5:30 மணியளவில் அரோகரா கோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வை முன்னிட்டு உகந்தைமலை முருகன் ஆலயத்தில் விசேட பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து வழிபாடுகளில் கலந்து கொண்ட அதிதிகளால் குறித்த காட்டுப்பாதை பக்தர்களின் பயன்பாட்டிற்காக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இப்பாதையானது எதிர்வரும் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மீண்டும் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை பாத யாத்திரையில் முதியவர்கள், சிறுவர்கள், வெளிநாட்டு பயணிகள் என பலர் பக்தி சிரத்தையுடன் கலந்து கொண்டுள்ளனர். சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அடர்ந்த கானகம், மேடு, சேர், ஒற்றையடி பாதைகளை கடந்து பக்தர்கள் தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதற்காக கதிர்காமம் நோக்கிய பயணத்தை முன்னெடுத்துள்ளனர். இவ்வாண்டிற்கான கதிர்காமக்கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் உற்சவம் எதிர்வரும் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெறும் இவ்விழா எதிர்வரும் 30ஆம் தேதி மாணிக்க கங்கையில் நடைபெறும் பாரம்பரிய நீர்வட்டு தீர்த்தோற்சவ நிகழ்வுடன் பக்தி பூர்வமாக நிறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் எக்ஸ்பர்ட் ஃபினான்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கடன் தவணை தொகையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமற் போனமை திட்டமிட்ட இணைய குற்றம் மற்றும் திருட்டு என பொது நிதிக்கான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இச்சம்பவம் ஒரு பாரிய நிதி மோசடி என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு சட்ட அமுலாக்க அதிகாரிகளிடம் விரிவான விசாரணை
விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த பணம் செலுத்தப்பட வேண்டிய சமயத்தில் முறையான பாதுகாப்பற்ற சூழலை பயன்படுத்தி இணைய குற்றவாளிகள் இந்த மோசடிகளை செய்துள்ளனர். இப்பரிவர்த்தனையில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கிடையில் காணப்பட்ட நிறுவன ரீதியான குறைபாடுகள் மற்றும் நடைமுறையில் இருந்த மெத்தன போக்குகளே இந்த இணைய கொள்ளைக்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இச்சம்பவம் நாட்டின் நிதி நிர்வாகத்தில் உள்ள பாரிய ஓட்டைகளை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்ட கலாநிதி ஹர்ஷடி சில்வா, இவ்வாறான மோசடிகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுப்பதற்கு பொறுப்புக்கூறல் மற்றும் கணனி பாதுகாப்பு நடைமுறைகளை உடனடியாக பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் 31வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் பங்குத்தந்தை தலைமையில் இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் மலர் தூவி சுடரேற்றி உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி செலுத்தியுள்ளனர். 1995 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் திகதியன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது விமானப்படையினரின் 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை வீசியதில் 147 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அன்று அதிகாலை வெலிகாமம் பிரதேசங்களை நோக்கி எறிகணை தாக்குதல்கள், விமான தாக்குதல்களின் உதவியுடன் இராணுவத்தினர் முன்னேறி பாய்தல் எனும் இராணுவ நடவடிக்கையையும் மேற்கொண்டனர். தொடர் எறிகணை தாக்குதல்களால் தமது வாழ்விடங்களை விட்டு நவாலியை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் தஞ்சமடைந்தனர். எனினும் அன்று காலை திடீரென சென்ற 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை மக்கள் தஞ்சமடைந்திருந்த தேவாலயம் மற்றும் ஆலயம் மீது வீசியிருந்தது. இந்நிலையில் இக்குண்டுவீச்சு தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 147 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.